ஆல் நம்ம சிவிலியன்ஸ் அகாடமியில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சர்வேயருடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், அதாவது செயின் சர்வேயிங்கில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் போகிறோம். இது வந்துட்டு செகண்ட் யூனிட். ஸோ வந்துட்டு இதில் வந்துட்டு ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச தேர்வுகளில் என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷினை பொறுத்தவரையும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஒன்றினுடைய எல்லைகளை அளவிடுவதற்காக க்ளோஸ்டு ட்ராவல்ஸ் முறையானது பொருந்தும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது கீழே வந்துட்டு ஒரு சில இடங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் எதுக்கு வந்து க்ளோஸ்டு சர்வே சிஸ்டம்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அது ஆப்ஷன்ஸை பார்த்தாலுமே தெரியும். ரோடாக இருந்தாலும் சரி, கடற்கரை பகுதிகளாக இருந்தாலும் சரி, ரோடில் ஓப்பன் ட்ராவல்ஸ் அண்ட் கடற்கரை பகுதிகளே ஓப்பன் ட்ராவல்ஸ், ரிவர்லேயும் வந்துட்டு ஓப்பன் ட்ராவல்ஸ் தான் வந்து பண்ண முடியும். பட் குளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்படி ரவுண்டாக இருக்குது குளம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதை சுற்றி நம்மளால் என்ன பண்ண முடியும்னா க்ளோஸ் ட்ராவல்ஸ் வந்து பண்ண முடியும். ஸோ வந்துட்டு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கண்டஸ் செயினுடைய நீளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 66 அடிகள். சரியா? இதுவே ரெவென்யூ செயினாக இருந்தால் 33. ஓகே, என்ஜினியர்ஸ் செயினாக இருந்தால் 100. ஓகே, ஸோ அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். செகண்ட் அண்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். 30 மீட்டர் நீளமுள்ள செயினின் மொத்த இணைப்புகளுடைய எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் டைரக்ட் கொஷின்ஸ், அப்படியே புக்கில் இருக்கிறது அப்படியே கேட்டிருக்காங்க. 30 மீட்டர் செயின்னா 150 லிங்க் இருக்கும், 20 மீட்டர் செயின்னா 100 லிங்க்ஸ் இருக்கும். சரியா? மற்ற எதுவுமே கிடையாது. இங்கே கொடுத்துருக்கிறது லிங்க்லாம் கிடையாது. அந்த 6633 அப்படின்றதுனா வந்துட்டு கண்டஸ் செயின் அண்ட் ரெவென்யூ செயின் இருக்கு இல்லையா, அதனுடைய அளவுகளை வந்து கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இது வந்து ப்ராப்ளம் கொஷின்ஸ். சரியா? செயின் சர்வேயை பொறுத்தவரையும் ப்ராப்ளம் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதில் தான் கேட்டிருக்காங்க. என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா வந்துட்டு உண்மையான நீளத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ வந்துட்டு ட்ரூ லென்த் இஸ் ஈக்குவல் டு இன்கரெக்ட் லென்த் டிவைடட் பை ஆக்சுவல் லென்த் ஆஃப் த செயின் இன்ட்டு மெஷரிங் லென்த். சரியா? அதுதான் ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணாலுமே இது நமக்கு வந்து கிடச்சிரும். இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது என்ன, 20 மீட்டர் செயின். அப்போ வந்து ட்ரூ லென்த்தில் 20 மீட்டர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. கோட்டினுடைய நீளம் 250 மீட்டராக இருந்தது. சரியா? என்னது 250 மீட்டராக இருந்தது. இது வந்து மெஷர்டு லென்த். சரியா? கேல்குலேட் த ட்ரூ லென்த், உண்மையான லென்த் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. செயினுடைய எரர் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 10 சென்டிமீட்டர்ஸ். இதில் முக்கியமாக நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா 10 சென்டிமீட்டர் டூ லாங், நீளமாக இருக்குது. என்ன இப்படி இருக்குது, நீளமாக இருக்குது. அப்போ அந்த சென்டிமீட்டரை ஃபஸ்ட்டு என்னவோ கன்வெர்ட் பண்ணோம்னா மீட்டர்ஸில் கன்வெர்ட் பண்ணோம். ஏன்னா நம்ம 20 மீட்டர் செயின் யூஸ் பண்ணுறோம், 250 மீட்டர்ஸை மெஷர் பண்ணுறோம். அப்போ இந்த எரரை என்னவோ அதை கன்வெர்ட் பண்ணோம், மீட்டர்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணி ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த ஆன்சர் கிடச்சிரும். சரியா? 251.250 இட்ஸ் அ ரைட் ஆன்சர். சரியா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து மெட்ரிக் செயினில் கால்வனேற்றம் செய்யப்பட்ட லேசான எஃகு கரும்பிகளால் ஆன இணைப்புகளுடைய விட்டம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 mm டயா கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு செயின் இருக்குன்னா அந்த மெட்ரிக் செயினை இரும்பு கால்வனைஸ்டு எஃகு தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரியா? கால்வனைஸ்டு மைல்டு ஸ்டீலை யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த மைல்டு ஸ்டீலுடைய டயா எவ்வளோன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இட்ஸ் 4 mm டயா கொண்டது. இதில் கொஸ்டின் என்னென்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க, ரொம்ப முக்கியமான கேள்வி. மெட்ரிக் செயின் வந்துட்டு எதால் செய்யப்பட்டது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கேல்வனைஸ்டு மைல்டு ஸ்டீல்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க, மைல்டு ஸ்டீல்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ படிக்கும்போதே நம்ம வந்து என்ன பண்ணணும்னா கேல்வனேற்ற செய்யப்பட்ட லேசான எஃகு கம்பிகள், அதாவது கேல்வனைஸ்டு மைல்டு ஸ்டீல் அப்படின்னு படிச்சுக்கணும். சரியா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. அதாவது செயினிங்க்கு யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி கண்டிப்பாக கொஷின் இல்லாமல் இருக்காது. ஸோ அந்த ஏரியா நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும். அதே மாதிரி இந்த ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி புக்கில் ஒரு 2-3 கொடுத்துருப்பாங்க. அந்த கொஷின்ஸே அப்படியே டேரெக்டாக தான் கேட்குறாங்க மோஸ்ட்லி. ஒரு சில கேள்விகள் நம்ம சால்வ் பண்ணி போடுற மாதிரியும் கேட்குறாங்க. சரியா? கொஷின் கொஞ்சம் டஃப்பாக கேட்கணுன்னா புதுசாக அவங்களே வேல்யூஸ் கொடுத்து சால்வ் பண்ணி போடுங்கன்ற மாதிரி கேட்குறாங்க. ஓகே, ஸோ அதனால் இதெல்லாம் நல்லா பார்த்துக்கணும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, சர்வே செய்யப்பட வேண்டிய இடத்தினுடைய ஒட்டுமொத்த பரப்பையும் ஆரம்ப ஆய்வு செய்வது. ஆரம்ப ஆய்வுன்னு சொல்லிட்டு பார்த்தா வந்து ஃபஸ்ட்டு போயிட்டு நம்ம செக் பண்ணுறது. சரியா? அது என்னன்னு சொல்லி பார்த்தா முன்னீட்டு ஆய்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இது வந்துட்டு ரொம்ப இதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்லுதுன்னா ப்ரிலிமினரி சர்வே அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதாவது இதுக்கப்புறமேட்டா வர்றது. அதுக்கப்புறம் வந்துட்டு சைட் செலெக்ஷன் போயிட்டு சைட் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ வந்துட்டு இது கீழே கொடுத்துருப்பாங்க, சர்வேயுடைய கடைசியில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வந்து கரெக்டாக படிச்சுக்கோங்க. அப்போ தான் இதுக்கான ஆன்சரை வந்து பண்ண முடியும். தென் ஒரு செயின் இருக்குது, அந்த செயினை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. சரியா? அந்த செயினை டெஸ்ட் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்திய தரநிலை விவரக்குறிப்பின்படி சங்கிலியினுடைய ஒவ்வொரு மீட்டர் நீளத்திற்கும் பிழையின் வரம்புகள் டேஷ் கிலோ இழுவிசையில் அளவிடப்படும் பொழுது +or-2 மில்லிமீட்டருக்குள் துல்லியமாக இருக்க வேண்டும். அதாவது ஒரு 20 மீட்டர் செயின் 30 மீட்டர்ஸ் செயின் இருக்குன்னா அதுக்குள்ளே வந்துட்டு லிமிட்ஸ் ஆஃப் எரர்னு ஒரு பாயிண்ட் படிச்சிருப்பீங்க நீங்கள். 20 மீட்டர் செயினால் லிமிட் எவ்வளோ இருக்கணும், 30 மீட்டர் செயினால் லிமிட்ஸ் ஆஃப் எரர் எவ்வளோ இருக்கணும்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு செக் பண்ணுவாங்க செயினை. எப்படி செக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 8 கிலோ நியூட்டன் அப்படின்ற இழு விசையில் வந்துட்டு அளவிடும்போது
துல்லியமாக 0 ±2 மில்லிமீட்டருக்குள்ளே அது வந்து துல்லியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. புக்கில் டைரெக்டாக இந்த பாயிண்ட்டு எப்படி செக் பண்ணுவாங்க அப்படின்றத மேலே கொடுத்துட்டு, அப்படி செக் பண்ணும்போது 20 மீட்டர் செயினுக்கு எரர் எவ்வளோ, 30 மீட்டர் செயினுக்கான எரர் எவ்வளோ அப்படின்றத கொஷினாக கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து 3 கேள்விகள் இருக்குது. அந்த 3த்துலேருந்து தான் மாற்றி மாற்றி கேட்குறாங்க. சரியா? அதாவது எரர்ஸ் இன் செயினிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் வரும் இல்லையா? ஸோ அதில் லிமிட்ஸ் ஆஃப் எரர்ன்ட்டு இதெல்லாம் வரும். ஓகே, ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். படிக்கும்போது எந்தெந்த இடங்கள்லேருந்து கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்றத தெளிவாக புரிஞ்சு படிங்க. இதுவும் ரொம்ப முக்கியம். அதாவது என்னென்னா, சர்வேயிங்குடைய கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கு இல்லையா? அதில் ரொம்ப முக்கியமானது பழங்கால வரைபடங்களை தயாரிப்பதற்கு மேற்கொள்ளப்படுகின்ற ஆய்வுகள் கீழ்கண்டவாறு அழைக்கப்படுகிறது அப்படி சொல்லியிருக்காங்க. பழங்கால வரைபடம்னாலுமே என்னென்னா ஆர்காலஜிக்கல் சர்வே தான், தொல்லியல் ஆய்வுகள் தான். சரியா? புவியியல் சொல்லிட்டு பார்த்தா பூமியினுடைய பல்வேறு அடுக்குகள் பற்றி, சுரங்க ஆய்வுகள் சொல்லிட்டு பார்த்தா கனிம வளங்களுக்காக, இராணுவ ஆய்வுகள் சொல்லிட்டு பார்த்தா வந்துட்டு பாதுகாப்புக்காக வந்துட்டு மிலிட்ரி சர்வீஸ், அதாவது பொருட்களை எடுத்துகிட்டு போகிற உபகரணங்கள் பொருட்கள்லாம் இருக்குல்ல மிலிட்ரிக்கு, அதில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக எந்த இடத்துலேருந்து ப்ராப்பராக அட்டாக் பண்ணலாம் தீவிரவாதிகள் அதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக இந்த மிலிட்ரி சர்வீஸில் வந்துட்டு இந்த மேப்லாம் யூஸ் ஆகும். அவங்க கேட்குறது பழங்கால வரைபடங்கள். ஸோ வந்துட்டு தொல்லியல் சர்வே, ஆர்கியாலஜிக்கல் சர்வே அப்படின்றது கரெக்டான ஆன்சர். இது வந்து என்னென்னா யூஸ்வலாகவே சாதாரணமாகவே கண்டுபிடிக்கிறது தான். இது ஒரு செயினின் மூலம் குறைந்த தூரத்தை அளவிடுவது சரியான முறை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது குறைந்த தூரம். சரியா? செலக்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மெஷரிங் ஷார்ட் டிஸ்டன்ஸ் இன் செயின் சர்வே. ஷார்ட்டான டிஸ்டன்ஸில் செயின் சர்வேயில் மெஷர் பண்ணுறதுக்கான ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் என்னென்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் லிங்க் எடுத்துக்கிறோம். சரியா? இன்டூ ஒரு லிங்க்கோடைய லென்த் என்ன, 20 சென்டிமீட்டர்ஸா 30 சென்டிமீட்டர்ஸா அப்படின்றது அங்கே பாயிண்ட். சரியா? எவ்வளோ நம்பர் ஆஃப் லிங்க் எடுத்துக்கிறோம், ஒரு 10 லிங்க் எடுத்துக்கிறோம். ஒரு லிங்க்கும் எவ்வளோ இருக்குன்னா 20 சென்டிமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிறது தான் டோட்டல் டிஸ்டன்ஸ். சரியா? அதுதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபார்முலா, ஒரு டெஃபினிஷன் இது ஆக்சுவலி. அதை வந்து ஒரு ஃபார்முலா பேட்டர்னில் கொஷினாக கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது தெளிவாக படிச்சுக்கோங்க, புரிஞ்சு ஆன்சர் பண்ணோம். இதெல்லாம் வேறு ஒன்றும் கிடையாது. இந்த கொஷின்ஸ் இருக்குல்ல, இது டைரெக்டாக புக்கில் இருக்க கொஷின். சரியா? அதாவது உண்மையான நீளத்தை கண்டறிவதற்கான ஒரு ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலாவில் அதாவது இன்கரெக்ட் லென்த் ஆஃப் செயின் டிவைடட் பை கரெக்ட் லென்த் ஆஃப் செயின் இன்ட்டு மெஷரிங் டிஸ்டன்ஸ்னு சொன்னா இல்லையா? ஸோ அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்க வேண்டியதான் இதெல்லாம் புக்கில் இருக்க கொஷின்ஸ். அண்ட் நீ சேம் கொஷின்ஸை ஃபர்ஸ்ட் நடந்த சர்வேர் எக்ஸாம்லேயும் கேட்டாங்க, 2024 நடந்த எக்ஸாமினேஷன்லையும் கேட்டாங்க, 2025 டிராஃப்ட்மேன் எக்ஸாமினேஷன்லையும் கேட்டிருந்தாங்க. ஸோ சேம் கொஷினை ரிப்பீட்டடாக அப்படியே கேட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த ஏரியா முக்கியம். இந்த கொஷின்ன்றதை தாண்டி இந்த ஏரியா முக்கியம். ஏன்னா இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி வந்துடுது. சரியா? ஸோ அதனால் புக்கிலேயே 3 சம் கொடுத்துருப்பாங்க. அந்த 3 சம்மை ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் ஒரு சில கொஷின்ஸை நீங்களே வந்துட்டு ஓனாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ கண்டிப்பாக ஒரு கொஷின் உங்களால் 200ல் ஒரு கொஷின் கண்டிப்பாக உங்களால் அடிச்சிட முடியும். சரியா? ஸோ ஆன்சர் சி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, செயினின் நீளம் அதிகமாக இருக்கும்போது இதன் மூலம் சரி செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது செயினுடைய நீளம் எப்படி இருக்குன்னா அதிகமாக இருக்குது, லென்த்து வந்து நீளமாக இருக்குது. சரியா? அப்போ அந்த நீளத்தை வந்து குறைக்கணும். அப்போ குறைக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, எப்போ நீளங்கள் அதிகரிச்சுட்டு போகும் அப்படின்னா, அந்த வளையங்கள் இருக்கு இல்லையா, ரவுண்டாக வளையங்கள் இருக்குல்ல, இந்த வளையங்கள் என்ன ஆகுனா இப்படி தகடையாக கொஞ்சம் நீளும் போது வந்து லென்த் அதிகமாகும். அப்படி இல்லைன்னா இந்த வளையங்கள் ஜாயிண்ட்டோட தானே இருக்குது, இப்படி தானே இருக்குது ஜாயிண்ட்டு. இந்த ஜாயிண்ட்டு நீண்டு இப்படி ஆகுது இல்லையா? ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் நீளம் அதிகம் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி இருந்ததுன்னா இதை வந்துட்டு நேராக்கணும், வளையங்களை நேர் செய்யணும். சரி? அப்போ வந்து என்ன ஆகும், நீளம் வந்து கரெக்டாகும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஓப்பன் டைப்பில் இருந்ததுன்னா இதை ரெண்டுத்தையும் க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வரும்போது அதனுடைய நீளமானது குறையும். சரியா? ஸோ அதை தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். சரியா? புதிய வளையங்கள்லாம் பொருத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லென்த் அதிகரிச்சிட்டே போதும். அதேமாதிரி வளையங்களுடைய இணைப்பு திறக்கப்படும் போது லென்த் அதிகரிக்கும். வளைந்த வளையங்களை நேர் செய்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்துன பாயிண்ட் என்னென்னா, வளையங்கள் 2 டைரக்ஷன்ஸில் வளையும், இப்படியும் வளையும் நீள்வாட்டத்துலேயும், இப்படி இந்த நீள்வாட்டத்தை வேர்ட்டிக்கலாகவும் வந்து வளையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த டைமில் என்னென்னா இதையும் வந்து ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வரணும். புரியுதா? அதுக்கான பாயிண்ட்டு தான் இங்கே கொடுத்துருக்குது. ஓகே, தென் கொஷின் நம்பர் 85. அதாவது பின்வருவனவற்றுள் சரியான கூற்றை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரியா? என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, காம்பன்சேட்டிவ் பிழையானது எதனால் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரியா? எதனால் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆரோஸ் இருக்குது இல்லையா, அந்த ஆரோஸ் என்ன பண்ணியிருப்போம்னா சரியாக பிடிக்காததுனால வந்துட்டு ஏற்படுது. சரியா? இன்னொன்று என்னென்னா தவறான ப்ளம்பிங்கால் வந்து ஏற்படுது. சரியா?
இதெல்லாம் வந்துட்டு எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எரர்ஸ் இன் செயினிங் அப்படி இருக்கு இல்லையா. ஸோ அந்த டைட்டிலில் இது எல்லாமே டேரெக்டான பாயிண்ட்டாகவே கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அதை நம்ம படிச்சுக்கணும். குமுலேட்டிவ் எரர்ஸ் எந்தெந்த இடத்துல வருது, காம்பன்சேட்டிவ் எரர்ஸ் எதில் வருது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் இந்த பாயிண்ட்லாம் இருக்கும். அதெல்லாம் படிக்கும்போது ரொம்ப தெளிவாகவே படிங்க. ஸோ 1 and 2 இஸ் ரைட் ஆன்சர். கீழ்கண்ட எதன் மூலம் ஒரு புள்ளி செங்குத்தாக ஆஃப்செட் மூலமாக துல்லியமாக அமைந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யூஸ்வலாக நம்ம ஆஃப்செட்டுக்கு பர்பனிகுலர் ஆஃப்செட் எடுப்போம், ஆப்ளிக் ஆஃப்செட்ஸ் இருக்கும். சரியா, இங்கே கேட்டிருக்கிறது என்னன்னா பர்பனிகுலர் ஆஃப்செட் கேட்டிருக்காங்க. பர்பனிகுலர் ஆஃப்செட்டை ஃபிட் பண்ணணும்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா யூஸ்வலாக கிராஸ் ஸ்டாஃப் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ஆப்டிக்கல் ஸ்கொயர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே கிராஸ் ஸ்டாஃப்னு ஒரு வேர்டே இல்லை, ஆப்டிக்கல் ஸ்கொயர்ன்ற வேர்டு இருக்குது. ஸோ அதுதான் ஆன்சர். ஓகேவா. செங்குத்து ஆஃப்செட் அதாவது பர்பனிகுலர் ஆஃப்செட்டை செட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் ஸ்கொயர் அண்ட் கிராஸ் ஸ்டாஃப். இவங்க கொடுத்துருக்காது ஆப்டிக்கல் ஸ்கொயர் மட்டும். ஸோ ஆப்டிக்கல் ஸ்கொயர்ன்ற ஆன்சரை நீங்கள் தாராளமாக பார்த்தோன்னே எடுத்துடலாம். இப்போ நிறைய பேருக்கு என்னென்ன டவுட் இருக்குன்னா, ஏன் மேடம் தியோலைட் மூலயமா நம்மளால் வந்துட்டு ஆஃப்செட்டை செட் பண்ண முடியாதா அப்படின்றது. தியோலைட் மூலயமா எந்த ஆங்கிள் சொன்னாலும் நம்மளால் செட் பண்ணிக்க முடியும், டெஃபினட்டாக முடியும். 30 டிகிரிலேருந்து 40 டிகிரிலேருந்து 90 டிகிரி வரை எல்லாத்தையும் செட் பண்ண முடியும். பட் நம்ம ஆஃப்செட் எடுக்கிறதுக்கு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் படிக்கிறோம், சரியா. இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு ஃபார் டேக்கிங் ஆஃப்செட் அப்படின்னு படிக்கும்போது என்னென்ன ஓப்பன் கிராஸ் ஸ்டாஃப் வந்து படிப்பீங்க, ஃப்ரெஞ்சு கிராஸ் ஸ்டாஃப் படிப்பீங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு ஆப்டிக்கல் ஸ்கொயர்ஸ் பற்றி படிப்பீங்க. ஸோ அதுதான் நம்ம வந்துட்டு இந்த இடத்துல சூஸ் பண்ணோம். ஓகேவா. ஒரு நீண்ட கோட்டில் இரு முனைகளுக்கு செல்லாமல் இடைப்புள்ளியை நிறுவிட வசதியாக பயன்படும் கருவி என்னன்னு கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக வந்துட்டு ரேஞ்சிங் ப்ராசஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோன்னா, செயினுடைய லென்த்தை விட அதிகமாக இருக்கும்போது அந்த ஏ பாயிண்ட் அண்ட் பி பாயிண்ட்டுக்கு நடுவில் என்னது இன்டர்மீடியட் பாயிண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஒரு பர்சன் எக்ஸஸாக இருந்தாங்கன்னா நடுவில் என்ன பண்ணலாம், ஒரு பர்சனை விட்டு ரேஞ்சிங் ராடை யூஸ் பண்ணி ரேஞ்ச் பண்ணிக்கலாம் லைனை. இல்லை யாருமே இல்லை, நான் மட்டும்தான் வந்துட்டு நடுவில் வந்துட்டு லைனை ரேஞ்சிங் பண்ணோம் அப்படின்போது லைன் ரேஞ்சர் இருக்கும். சரியா, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்படி இருக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட்டுடைய சைட் வியூ, இப்படி பாட்டம் இருக்கும், இங்கே 2 லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் ஒன்று ஏ பாயிண்ட்டை மீன் பண்ணும், இன்னொன்று வந்து பி பாயிண்ட்டை வந்து குறிக்கிற மாதிரி இருக்கும். சரியா. ஸோ இந்த லைன் ரேஞ்சர் அப்படின்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம லைன் இப்படி இருக்குது, ஏ பாயிண்ட், திஸ் இஸ் பி பாயிண்ட், அண்ட் இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா லைன் ரேஞ்சரை வைப்பாங்க. வைக்கும்போது லைன் ரேஞ்சருடைய டாப் சைடில் ஒரு லைன் காட்டும், 2 இப்படி லைன் காட்டும், வெர்டிக்கல் லைன். கீழே வந்துட்டு 2 லைன் காட்டும். சரியா. வைக்கும்போது இந்த 2 லைனும் டேரெக்டாக ஒன்றோட ஒன்று வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை ஃபார்ம் பண்ணிச்சுன்னா நீங்கள் வச்சுருக்க பாயிண்ட் ரைட்டு. அப்படி இல்லைன்னா அந்த லைன் ரேஞ்சரை ஃப்ரண்ட் அண்ட் பேக், லெஃப்ட் அண்ட் ரைட்டுன்னு சொல்லிட்டு மூவ் பண்ணி இந்த 2 லைனையும் ஸ்ட்ரெயிட் லைனாக கொண்டு வர வைக்கணும். கடைசியாக வந்துட்டு இன்கேஸ் உங்களுக்கு வந்து கரெக்டான அவுட்புட் இருக்குது, 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் கரெக்டாக நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க இன்டர்மீடியட் பாயிண்ட் அப்படின்னா எப்படி காட்டும்னா இப்படி காட்டும். நடுவில் லைன் இப்படி இருக்கும், மேலே இருக்க பாயிண்ட்டு அண்ட் கீழே இருக்க பாயிண்ட் ரெண்டுமே எப்படி இருக்குன்னா ஸ்ட்ரெயிட் லைன்ஸை ஃபார்ம் பண்ணும். இது பாயிண்ட் ஏ அண்ட் பி, நீங்கள் வச்சுருக்க பாயிண்ட் இது தான். சரியா, கரெக்டாக டைரக்ட் லைன் ஆஃப் சைட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது காட்டும். இதுக்கு பேர் லைன் ரேஞ்சர். இந்த லைன் ரேஞ்சருக்கு யாருமே வந்துட்டு எட்ஜஸில் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. யூஸ்வலாக நம்ம ரேஞ்சிங் ப்ராசஸ் பண்ணும்போது நடுவில் ஒரு 2 பேர் அந்த லெஃப்ட் அண்ட் ரைட் ஏ பாயிண்ட் பி பாயிண்டில் பர்சன் இருப்பாங்க, நடுவில் ஒரு பர்சன் ரேஞ்சிங் ராடை வச்சுட்டு போயிட்டு வந்துட்டுருப்பார் இல்லையா. ஸோ இங்கே அந்த பிரச்சனைகளே கிடையாது. ஓகே, ஸோ இட்ஸ் அ லைன் ரேஞ்சர். இந்த பீடோமீட்டர்ஸ் அண்ட் ஓடோமீட்டர்ஸ் அண்ட் பிளானிமீட்டர்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ட்ரைனிங் ப்ராசஸில் யூஸ் பண்ணும். பட் இதெல்லாம் வந்துட்டு இப்போ தேவைப்படாது. சரியா, இன்டர்மீடியட் பாயிண்ட் அப்படின்னும் போது லைன் ரேஞ்சஸ் தான் நமக்கு வந்து செட் ஆகும். இப்போ ஒரு பொருளில் இருந்து சங்கிலிக்கு வலது கோணத்தை தவிர அளவிடப்படும் ஆஃப்செட். ஆக்சுவலி வந்துட்டு இட்ஸ் ரைட் ஆங்கிள். வலது ரைட்டுன்றதை வலதுன்னு ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ரைட் ஆங்கிள்னால் 90 டிகிரி. சரியா, ஒரு செயின் லைன் இருக்குது, அந்த லைனில் இருந்துட்டு 90 டிகிரியில் ஒரு அதர் தென் 90 டிகிரி, அதாவது 90 டிகிரியை தவிர 90 டிகிரிக்கு குறைவான கோணத்தை வந்துட்டு நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு எந்த ஆஃப்செட்டை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ளிக் ஆஃப்செட்ஸை யூஸ் பண்ணுவோம். ஷார்ட் ஆஃப்செட், லாங் ஆஃப்செட் அப்படின்றது நீளத்தின் அடிப்படையில் ஆஃப்செட்டை வந்து கிளாஸிஃபை பண்ணுறது. அதாவது 15 மீட்டருக்குள்ளே இருந்தால் ஷார்ட் ஆஃப்செட், 15 மீட்டருக்கு போச்சுன்னா லாங் ஆஃப்செட். பர்பனிகுலர் ஆஃப்செட்னாலும் ரைட் ஆங்கிள்னாலும் ஒன்று தான். அதாவது என்னென்னா செங்குத்து ஆஃப்செட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லைனா ரைட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா, இது ரெண்டுமே ஒன்று தான். அவங்க கேட்டிருக்கிறது அதர் தென், வலது கோணத்தை தவிர. சரியா, அப்போ 90 டிகிரியை தவிர, 90 டிகிரி தவிரன்னா என்னது, 90 டிகிரிக்கு கம்மியாக. இதான் செயின் லைன் இருக்குது. இந்த செயின் லைன்லேருந்து எனக்கு ஒரு பில்டிங் இங்கே இருக்குது, இதுதான் என்னுடைய டார்கெட் பாயிண்ட்டு. இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஆஃப்செட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இது பர்பனிகுலர் ஆஃப்செட்டு. சரியா, 90 டிகிரி வந்தால் பர்பனிகுலர். அவங்க கேட்டிருக்கிறது பர்பனிகுலர் ஆஃப்செட்டை தவிர. சரியா, அப்போ நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறது என்ன ஆஃப்செட்டாக இருக்கும், 90 டிகிரியை விட கம்மியாக இருக்கும். சரியா, அந்த ஆஃப்செட் என்ன அப்படின்னா ஆப்ளிக் ஆஃப்செட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு
லெஸ் தென் 90 டிகிரி 90 டிகிரி விட கம்மியாக இருக்கும். எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், 10, 20, 30 என்ன ஆங்கிள்ஸ் ஆனாலும் இருக்கலாம். அது வந்து ஆப்ளிக் ஆஃப்செட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மோஸ்ட் ஆஃப் தி ஆர் டேக்கிங் இந்த 45 டிகிரி. சரியா, அது வந்து ஆப்ளிக் ஆஃப்செட். சங்கிலி தடைகளை எத்தனை வகையான தடைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 3 வகையான தடைகள். சரியா, செயினிங், ரேஞ்சிங், போத் செயினிங் அண்ட் ரேஞ்சிங். டேஷ் முறையில் சாய்வான தரை மீது கிடைமட்ட தூரம் நேரடியாக அளக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. டைரக்ட் செயினிங் ப்ராசஸில் சாய்வான தரைகளாக இருந்தாலும் ஒரு ஸ்லோப்பான கிரவுண்ட்ஸாக இருந்தாலும் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் இருக்குது, அது வந்து செயினிங் ப்ராசஸ் மூலமா அளக்குறாங்க. சரியா, ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். எல்லாமே புக்கில் இருக்க டைரக்ட் கொஷின்ஸ். சரியா, புக்கில் இருக்க நோட்ஸு அதை படிச்சிங்கனாலுமே உங்களுக்கு போதுமானது. ஸ்டெப் செயினிங், அதாவது படிமுறை சங்கிலி அளக்கை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா, எப்போது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா சாய்வான பகுதி, நிலப்பகுதி இருக்கு இல்லையா, மலைப்பகுதிகள்லாம், நம்ம அந்த குன்று பகுதிகள் மலைப்பகுதிகள்லாம் அளவிடுறோம் இல்லையா, அப்போது வந்துட்டு இந்த ஸ்டெப் செயினிங் ப்ராசஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸ்டெப் செயினிங் ப்ராசஸ்க்கு ஒரு 2 பேராகிராஃப் தான் இருக்கும். அதில் வந்துட்டு இது கரெக்டாக சொல்லியிருப்பாங்க. ஸ்டீப் ஸ்லோப், அதாவது செங்குத்தான சரிவுகளில் இந்த ஸ்டெப் செயினிங் ப்ராசஸை யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கான ஒரு ஃபார்முலாவும் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்முலாவை நம்ம படிச்சுக்கணும். ஓகே, D = L cos θ நினைக்கிறேன் அந்த ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலாவையும் படிச்சுக்கணும். ஏன்னா அந்த ஃபார்முலா பேஸ்டான சம்ஸ் கேட்பாங்க. அந்த ஃபார்முலாவே கொஷினாக கேட்பாங்க. ஓகே, செயின் போட இயலாது ஆனால் பார்க்க இயலும் என்ற தடை வகைக்கான சரியான உதாரணம். அவங்க சொல்லியிருக்கிறத பாருங்கள், செயினை போட முடியாது. அப்போ இன்டர்மீடியேட்டில் நடுவில் நம்மளால் என்ன பண்ணாது, செயினை வந்துட்டு அந்த இடத்துல போட முடியாது. இங்கே ஏன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது, பின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. இதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவில் செயினிங் இஸ் நாட் பாசிபிள். பட் பார்க்க முடியும். என்னால் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். சரியா, இந்த கண்டிஷன் எதுக்கு சூட்டபிள் ஆகும், செயினிங்க்கா ரேஞ்சிங்க்கா, போத் செயினிங் அண்ட் ரேஞ்சிங்க்கா, அதனோட எக்ஸாம்பிள் எதுக்கு எந்த இடத்துக்கு சூட் ஆகும் அப்படின்னு கேட்டு 4 இடங்கள் கொடுத்துருக்காங்க. மலைப்பகுதியில் என்ன பண்ண முடியாது, செயினிங் ப்ராசஸ் பண்ண முடியும். சரியா, ஆனால் என்ன பண்ண முடியாதுன்னா பார்க்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் இது தவறு. மலை சிகரம் எல்லாத்துலேயுமே என்ன பண்ண முடியாதுன்னா பார்க்கவே முடியாது. ஏன்னா இந்த சைடில் A பாயிண்ட் B பாயிண்ட் இருக்கும், நடுவில் என்ன பண்ணுவாங்க, இப்படி மலைப்பகுதியோ சிகரமோ ஏதோ ஒன்று இருக்குது. அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியாது, பார்க்கவே முடியாது. அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் பார்க்க இயலும்ன்றது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக ஆப்ஷன்லேருந்தே எடுக்கலாம். ஃபாரஸ்ட்டு நடுவில் மரங்கள்லாம் இருக்கும்போது A பாயிண்ட்டு B பாயிண்ட்டு நம்மளால் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஸோ ஆப்வியஸ்லி வந்து ரிவரில் என்ன பண்ணணும்னா எட்ஜஸை நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் நடுவில் போயிட்டு என்ன பண்ண முடியாது, செயின் போட முடியாது. சரியா, ஸோ ஆன்சர் ஆப்ஷன் C தான் கரெக்டான ஆன்சர். ரேஞ்சிங் என்ற வார்த்தை என்ன குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. வாட் டஸ் த டேர்ம் ரேஞ்சிங் ரெஃபர்ஸ் டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டிட்டர்மைன் த டிஸ்டன்ஸ் டு டார்கெட். சரியா, 2 பாயிண்ட் இருக்குது, அந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுவோம் இல்லையா. இந்த கொஸ்டினை நம்ம ரீசெக் பண்ணலாம். ஓகே, அதாவது ரேஞ்சிங்கிறது என்னென்னா, ஒரு செயினுடைய லென்த் வந்துட்டு 30 மீட்டர் ஆர் 20 மீட்டர் அந்த செயினை தாண்டி போகும்போது அந்த 2 பாயிண்ட்ஸ்க்கு நடுவில் இன்டர்மீடியட் பாயிண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. சரியா, தட் இஸ் கால்ட் அஸ் ரேஞ்சிங். அண்ட் டிட்டர்மைனிங் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 டார்கெட்டிக்கல் பாயிண்ட் இஸ் கால்ட் அஸ் செயினிங் ப்ராசஸ். டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது செயினிங் ப்ராசஸ். சரியா, செயின் யூஸ் பண்ணி 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸை வந்துட்டு மெஷர் பண்ணுறது இட்ஸ் அ செயினிங். எனிவேஸ் இந்த கொஸ்டினை கொஞ்சம் ரீவெரிஃபை பண்ணுங்கள். ஓகே, கோட்டின் நீளம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. கோட்டின் நீளம் செயினுடைய நீளத்தை விட அதிகமாக இருக்கும்பொழுது என்ன செய்யணும்னா ரேஞ்சிங் செய்யணும். என்ன செய்யணும், ரேஞ்சிங் செய்யணும். அந்த ரேஞ்சிங் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தான் செயினை யூஸ் பண்ணி அதனுடைய லென்த்தை வந்து மெஷர் பண்ணுவோம். அந்த ப்ராசஸ் பேர் செயினிங். செயினுடைய நீளத்தை அதிகமாக இருக்கும்போது நடுவில் இன்டர்மீடியட் பாயிண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு பேர் வந்துட்டு என்னன்னு சொல்லி பார்த்தா ரேஞ்சிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு கரெக்டான பாயிண்ட். ஓகே, கொஷின் நம்பர் இந்த கொஷினை கொஞ்சம் ரீவெரிஃபை பண்ணிக்கோங்க படிக்கும்பொழுது. ஏன்னா ஒரு சில ஆன்சர்ஸ் கவர்மெண்ட்டில் கொடுக்கறது கூட தவறுகளாக இருக்கலாம். சரி, அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. பின்வருவனவற்றுள் எது 3 முக்கிய வகையான சங்கிலி தடைகளில் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன், டைப் ஆஃப் அதாவது செயினிங் ப்ராசஸ் பண்ணும்போது என்னென்ன அப்டக்கிள்ஸ் வரும், அப்டக்கிள் இன் ரேஞ்சிங், அப்டக்கிள் டு செயினிங், அப்டக்கிள் போத் செயினிங் அண்ட் ரேஞ்சிங் அப்படின்னு சொல்லிட்டு 3 தடைகள் வரும் அப்படின்றத பார்த்தோம். அதில் கொஷினும் கேட்டிருக்காங்க, எத்தனை வகையான தடைகள்ன்றத கேள்வியாக கேட்டிருந்தாங்க. இப்போ அந்த தடைகளில் பொருந்தாத ஒன்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்டக்கிள் டு லெவலிங் ப்ராசஸ் வந்துட்டு செயினிங்கோட வராது. சரியா, ஸோ அதனால் வந்துட்டு அப்டக்கிள் டு லெவலிங்ன்றது தான் ராங்கான ஆப்ஷன். சங்கிலி தடைகள் ஒன்று இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் என்ன கொஷினை சரியாக படிக்காமல் சங்கிலி தடைகள் ஒன்றுன்ட்டு அப்டக்கிள் டு ரேஞ்சிங் மட்டும் பார்த்து டிக் பண்ணிட்டு வந்துடுவாங்க.
ஸோ கொஷின்ஸை ரொம்ப தெளிவாக ரீட் அவுட் பண்ணுங்கள். ஓகே, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேஸ் லைன், சர்வே லைன், டை லைன் அண்ட் செக் லைன் சொல்லிட்டு ஒரு 4 கான்செப்ட், டைப் ஆஃப் லைன்ஸில் 4 கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை படிக்கும்போது ரொம்ப தெளிவாக படிங்க. இது ஒன்றுத்துலேருந்தும் தனித்தனியான கேள்விகள் கேட்பாங்க. இது 4த்தையும் சேர்த்து ஒரே கொஷினாக கேட்டாங்க, மேட்சாக கேட்டாங்க. இது தனித்தனியான கொஷின்ஸாகவே கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு நீங்கள் என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டை லைன்னா என்ன, பேஸ் லைன்னா என்ன, சர்வே லைன்னா என்ன, செக் லைன்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். ஓகே, பார்க்கலாம். பின்னாடி நிறைய கொஷின்ஸ் இது பேஸ்டாக இருக்கும், அதிலே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பிரதான சர்வே லைனில் துணை அல்லது டை ஸ்டேஷனுடன் இணைக்கும் கோடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரியா, எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. டை லைனா அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஒரு நிமிஷம் இருங்க. இந்த ட்ராயிங்கை பாருங்கள். இந்த ட்ராயிங்கில் ஏ அண்ட் டி இருக்கா, டிசி, பிசி அண்ட் ஏபி இருக்கா இல்லையா, இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயின் சர்வே லைன்ஸு. ஃபஸ்ட் ஒன்று இருக்குல்ல, அதுக்கு பேர் சர்வே லைனு. இந்த பியும் டியும் கனெக்ட் பண்ணுது இல்லையா, இது வந்து சர்வே லைன். இந்த பியும் சியும் கனெக்ட் பண்ணுது இல்லையா, இதுக்கு பேர் என்னென்னா பேஸ் லைன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது அந்த மெயின் சர்வே லைன்ஸுடைய ஏதாவது 2 ஸ்டேஷன் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுற மிக நீளமான கோடு. சரியா, இது என்ன பண்ணுதுன்னா ஒரு முக்கோணத்தை உருவாக்கும். அதுக்கு பேர் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா பேஸ் லைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த சர்வேயில் வந்துட்டு பேஸ் லைன் மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். சரியா, இன்வேலிட் டேப் யூஸ் பண்ணி அந்த பேஸ் லைன்ஸை வந்து மெஷர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்வே லைன் இருக்குல்ல, இந்த சர்வே லைன்ஸுக்கு நடுவில் ஒரு சில ஸ்டேஷன் பாயிண்ட் இருக்கும். எக்ஸாம்பிள் இஎஃப், ஜி, இதெல்லாம் என்னென்னா டை ஸ்டேஷன் சொல்லுவாங்க. என்ன ஸ்டேஷன்? டை ஸ்டேஷன். இந்த டை ஸ்டேஷன்ஸை கனெக்ட் பண்ணுற லைன் பேர் டை லைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு சர்வே லைன், அப்புறம் பேஸ் லைன், தேர்ட் ஒன்றுன்னு பார்த்தது என்னது, டை லைன்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போது அந்த சர்வே ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அந்த சர்வே ஸ்டேஷனையும் இந்த டை ஸ்டேஷன் பாயிண்ட் இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுது இல்லையா, இதுக்கு பேர் என்ன லைன்னா செக் லைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ என்னென்ன லைன் அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரிஞ்சால் மட்டும்தான் இதில் என்ன பண்ண முடியும், உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, இதோருக்கு வருங்க. முக்கிய ஆய்வு நிலையங்களை இணைக்கும் கோடு. சரியா, அதாவது என்னென்னா இம்பார்ட்டண்டான ஸ்டேஷன் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுற அந்த லைனுக்கு பேர் என்னென்னா சர்வே லைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேர்ட் ஒன் வந்துட்டு கரெக்டு. நம்ம அதை தான் ஃபஸ்ட்டாக பார்த்தோம். சரியா, செகண்ட் என்ன பார்த்தோம், பேஸ் லைன். பேஸ் லைன் என்றது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சர்வே லைன்ஸை கனெக்ட் பண்ணுற மிக நீளமான கோடு. அப்போது சங்கிலி சர்வேயிங் துல்லியத்தை சரிபார்க்கும் கோடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எ லைன் ரன் டு செக் த அக்யூரசி ஆஃப் த செயின் சர்வே. அக்யூரசியை செக் பண்ணுறதுக்கு செக் லைன் தான் வரும், பேஸ் லைன் வராது. சரியா, ஸோ இது தப்பு. தேர்ட் என்ன லைன் பார்த்தோம், டை லைன் பார்த்தோம். சரியா, பிரதான சர்வே லைன், அதாவது மெயின் சர்வே லைன்ஸ் இருக்கு இல்லையா, இது வரைக்கும் வருங்க. மெயின் சர்வே லைன் அல்லது டை ஸ்டேஷனுடன் இணைக்கும் கோடு. ஆல்ரெடி சொன்னேன், இப்படி இருக்குது அப்படின்னா இது எல்லாமே என்ன ஸ்டேஷன்னா சர்வே ஸ்டேஷன்ஸ். இந்த லைன் வந்துட்டு சர்வே லைன். இதுக்கு நடுவில் ஏதாவது புள்ளி இருந்ததுன்னா அதை என்ன சொல்லுவாங்க, டை ஸ்டேஷன் சொல்லுவாங்க. இந்த டை ஸ்டேஷன்ஸை கனெக்ட் பண்ணுற பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதுதான் டை லைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த டை லைன்ஸு, இந்த டை ஸ்டேஷன்ஸ் எது மேலே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சர்வே லைன் மேலே தான் இருக்குது. அதுதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிரதான சர்வே லைனின் துணை அல்லது டை ஸ்டேஷனுடன் இணைக்கும் கோடு, இது டை ஸ்டேஷன். இந்த டை ஸ்டேஷனை இணைக்கிற கோடு. அப்படி இல்லைன்னா இந்த சர்வே லைன் இருக்கு இல்லையா, இந்த சர்வே லைன் கூட கனெக்ட் ஆகிற லைனை தான் டை லைன் சொல்லுவாங்க. சரியா, ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று கரெக்டு. இதுவும் சரி, இதுவும் சரி, இது தப்பு. ஃபோர்த் ஒன்று என்ன பார்த்தோம், செக் லைன் பார்த்தோம். செக் லைன்ன்றது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சர்வே ஸ்டேஷனையும் டை ஸ்டேஷனையும் கனெக்ட் பண்ணுற கோடு, செக்கிங் பர்பஸ்க்காக யூஸ் ஆகுது. அதுதான் மிக நீளமான பிரதானமான சர்வே கோடுன்னு கொடுத்துருக்காங்க. மிக நீளமான பிரதானமான சர்வே கோடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் லைன். ஸோ வந்து ஃபோர்த் ஒன் தப்பு. ஓகே, ஸோ 1 and 3 இஸ் த ரைட் ஆன்சர். அந்த ட்ராயிங்கை வச்சு படிங்க, அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஒளியியல் சதுக்கத்தின் 2 வெற்று கண்ணாடிகள் வெட்டும் கோணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு ஆப்டிக்கல் ஸ்கொயர்ஸில் வந்துட்டு 2 மிரர்ஸ் இருக்கும். அந்த 2 மிரர்ஸும் எவ்வளோ டிகிரி ஆங்கிள்ஸில் கட் ஆகுதுன்னா 45 டிகிரி ஆங்கிள்ஸில் வந்து கட் ஆகுது. சரியா, நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி கொஷின் என்ன பார்க்க போகிறோம்னா கிராஸ் ஸ்டஃப் பற்றி பார்க்க போகிறோம். சரியா, அதாவது ஆஃப்செட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்க்கும்போது இதெல்லாம் பார்ப்பீங்க. கிராஸ் ஸ்டஃப்பை பொறுத்தவரை என்னென்னா இட்ஸ் அ ஓப்பன் டைப்
அண்ட் இதில் 4 பக்கங்கள் இருக்கும். ரைட் ஆங்கிள், அதாவது 90 டிகிரி ஆங்கிள்ஸை ஃபிட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஃப்ரெஞ்சு கிராஸ் ஸ்டாஃபை பொறுத்தவரையும் 8 பக்கங்களை கொண்டது. 45 டிகிரி ஆங்கிள் அண்ட் 90 டிகிரி ஆங்கிள்ஸை ஃபிட் பண்ண முடியும். ஆப்டிக்கல் ஸ்கொயர்ஸை பொறுத்தவரையும் என்னென்னா மிக அதிகமாக துல்லியமாக அதிக தூரத்தை வந்து செட்டிங் செய்ய யூஸ் பண்ணலாம். ப்ரிசம் ஸ்கொயர்ஸை பொறுத்தவரை என்னென்னா ப்ரிசம் அதிலே கொடுத்துருக்காங்க. அப்போ என்னென்ன இருக்கும், அதில் ரிஃப்ளெக்டிங் மிரர்ஸ் வந்து இருக்கும். சரியா, அந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் ஆஃப் த ப்ரிசம் இஸ் ஃபிக்ஸ்டு ஃபார் த ப்ரிசம் ஸ்கொயர்ஸ் அதிலே கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஓப்பன் கிராஸ் ஆஃப் பார்த்தீங்கன்னா திறந்த பரப்பாக இருப்பதால் 2 புறமும் என்ன இருக்கும், செங்குத்து கொண்டே காணலாம். 3 இஸ் ரைட் ஆன்சர் ஃபஸ்ட்டுக்கு. செகண்டுக்கு 8 பக்கங்களை கொண்டது. ஆப்டிக்கல் ஸ்கொயர்ஸை பொறுத்தவரை மிக அதிகமான தூரத்தை வந்து செட் பண்ணது வந்து யூஸ் ஆகும். தென் ப்ரிசம் ஸ்கொயர்ஸை பொறுத்தவரை ரிஃப்ளெக்டிங் ப்ரிசம்ஸ் இருக்கும். சரியா, ஸோ பார்த்தீங்கன்னா 3, 1, 4, 2 இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 45 டிகிரி ஆப்செட் கோணத்தை அமைக்க பயன்படுவது எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு கிராஸ் ஸ்டாஃப். 8 பக்கங்களை கொண்டு இருப்பதனால 45 டிகிரி அண்ட் 90 டிகிரிஸை செட் பண்ண முடியும். இதுவே ஓப்பன் கிராஸ் ஸ்டாஃபாக இருக்கும்பொழுது 90 டிகிரி மட்டும்தான் வந்துட்டு செட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். அட்ஜஸ்டபிள் கிராஸ் ஸ்டாஃபில் 0 to 360 வரையும் எவ்வளோ ஆங்கிள்ஸ் வேணாலும் நம்மளால் வந்துட்டு செட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. டெலஸ்கோபிக் கிராஸ் ஸ்டாஃப் தான் நம்ம படிக்கல. ஆப்டிக்கல் ஸ்கொயர்ஸ் பற்றி தான் நெக்ஸ்ட் வரும். 3 டைப் ஆஃப் கிராஸ் ஸ்டாஃப் படிப்பீங்க, ப்ளஸ் ஒரு ஆப்டிக்கல் ஸ்கொயர் பற்றி படிப்பீங்க. டேஷ் அமைக்க பயன்படுத்தப்படும் எளிய கருவி கிராஸ் ஸ்டாஃப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ரைட் ஆங்கிள்ஸ். சரியா, ஆஃப்செட்னாலுமே 90 டிகிரியை வந்துட்டு செட் பண்ணுறது. அந்த ஆஃப்செட்ஸ்க்கு வந்துட்டு 90 டிகிரி செட் பண்ணுறதுக்கு எது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கிராஸ் ஸ்டாஃப் வந்து யூஸ் ஆகுது. ஓகே, அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஃப்ரெஞ்சு கிராஸ் ஸ்டாஃப் கருவியை பயன்படுத்தி டேஷ் கோணங்களை அமைக்க முடியும். சேம் அதிலே திருப்பி ரிப்பீட்டடான கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஓகே, ஆல்ரெடி சொன்னதான். ஃப்ரெஞ்சு கிராஸ் ஸ்டாஃப் பொறுத்தவரையும் 8 பக்கங்கள் கொண்டது. சரியா, 8 பக்கங்கள்லாம் அதில் 45 டிகிரி அண்ட் 90 டிகிரிஸ் என்ன பண்ண முடியும், செட் பண்ண முடியும் அப்படின்னு. இதெல்லாம் வந்துட்டு நம்ம செயின் சர்வேயிங் கிளாஸஸ் எடுக்கும்போது டீட்டெயில்டாக கொடுத்துருக்கோம். இதுவரையும் பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஓகே, டிராஃப்ட்மேனுக்கான கிளாஸஸ் வந்து கொடுத்துருக்கோம் இல்லையா, அதில் செயின் சர்வேயில் இந்த கிராஸ் ஸ்டாஃப் பற்றின டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம். தென் இது ஆல்ரெடி பார்த்தாச்சு, இருந்தாலும் சொல்கிறேன். அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு லைனை கொடுத்துருக்காங்க. இதை வந்து அரேஞ்ச் பண்ண 1க்கு என்ன, 2க்கு என்ன, 3க்கு என்ன, 4க்கு என்னன்னு அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. 1 பொறுத்த வரையும் சர்வே லைன், அதாவது பவுண்டரி லிமிட்னு சொல்லுவாங்கள்ல, அப்போ 4. சரியா, 4 எங்கே இருக்க ஆப்ஷன் இது 4 கரெக்ட். செகண்ட் பார்த்தீங்கன்னா பேஸ் லைன் கொடுத்துருக்காங்க. 4, 2 அண்ட் 3, 1 இஸ் த ரைட் ஆன்சர். மேலே ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணது தான், அதனால் ஸ்பீடாக போயிடலாம். ஈர்ப்பு விசையை பயன்படுத்தி ஒரு கோட்டை குறிக்கும் செங்குத்தாக தொங்கவிட பயன்படுத்தப்படும் கருவி என்னன்னு கொடுத்துருக்காங்க, ஈர்ப்பு விசை. சரியா, அந்த கிராவிட்டி ஃபோர்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணுறோம். அதன் மூலயமா ஒரு கோடு இருக்குன்னா அதுக்கு செங்குத்தாக என்ன பண்ணலாம், 90 டிகிரியில் இன்னொரு கோட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி. அப்படி நம்ம பயன்படுத்துகிற இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ப்ளம்பப். சரியா, அதுதான் நான் ஆல்ரெடி சொன்னேன். லிமிட்ஸ் ஆஃப் எரர்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு அதை எப்படி செக் பண்ணுறாங்க, 8 kN ஃபோர்ஸில் ஒரு செயினை வந்து செக் பண்ணுறோம். சரியா, அப்படி செக் பண்ணும்போது நமக்கு என்ன எரர்ஸ் வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 20 மீட்டர் செயினாக இருந்தால் +or- 5 mm அளவுக்கு எரர் வரணும். அது வரையும் வந்தால் ஓகே. அதுக்கு மேலே போச்சுன்னா அந்த செயின் வந்துட்டு மெஷர்மெண்ட்டுக்கு பயன்படுத்தக்கூடியது அல்ல. சரி, அதே மாதிரி ஒரு 30 மீட்டர் செயினாக இருந்தால் +or- 8 mm அப்படின்னு எல்லாருமே படிச்சிருப்பீங்க. திருப்பி ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின்ஸ். ஸோ வந்துட்டு 20 மீட்டர் செயின் கேட்டிருக்கிறதுனால +or- 5 mm இஸ் ரைட் ஆன்சர். செயின் லைனை ஆதாரமாக கொண்டு இலக்குகளை கண்டறிய பயன்படுவது ஆஃப்செட். டெஃபினிஷன், ஆஃப்செட்டிங்னா என்ன ப்ராசஸ்னால், ஒரு செயின் லைன் இருக்கும், இதுதான் செயின் லைன். சரியா, இந்த செயின் லைனுக்கு லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா இந்த லைனை ஆதாரமாக கொண்டு இந்த ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, என்ன ஆங்கிள்ஸில் இருக்குதுன்னு கண்டுபிடிப்பாங்க. அதுக்கு பேர் தான் ஆஃப்செட்டிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இட்ஸ் எ டெஃபினிஷன். செயின் லைனில் எடுக்கப்படும் அளவுகள் செயினேஜ் என்று பதிவு செய்யப்படுகிறது. சரியா, பேசிக்கான கொஷின்ஸ் இது எல்லாமே. ஓகே, செயின் கோட்டிலிருந்து பிளாட் செய்ய வேண்டிய இலக்கிற்கு பக்கவாட்டு தூரத்தை அளவிடும் செயல்முறை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆஃப்செட்டிங். மேலே பார்த்தோம் இல்லையா, சேம் அதே தான் டெஃபினிஷன்ஸ் அப்படியே கேட்டிருக்காங்க. ஓகே, நான் ஆல்ரெடி சொன்னேன். அதாவது ஸ்லோப் சர்ஃபேஸில் எப்படி செயினிங் ப்ராசஸ் பண்ணுவாங்கன்னா ஸ்டெப்பிங் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி பண்ணுவாங்க இல்லையா. அந்த ஸ்டெப்பிங் மெத்தட்ஸில் ஒரு ஃபார்முலா இருக்கும். சரியா, என்ன ஃபார்முலா அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட்டிங் ஃபார்முலா அண்ட் ஹைட் ஃபைண்ட் அவுட்டிங் ஃபார்முலாஸ். சரியா, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த கொஷின் ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க, திருப்பியும் வந்து ஃபார்முலாவை கேட்குறாங்க. இதை யூஸ் பண்ணி சம்மும் கேட்பாங்க. ஸோ படிக்கும்போதே கேள்விகள் எப்படி கேட்பாங்கன்னு புரிஞ்சு படிக்கணும். ஓகே, சாய்வான நிலத்தில் கிடைமட்ட தூரம் இட்ஸ் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் டி வேல்யூ கேட்டிருக்காங்க அவங்க. சரியா, அப்போது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் sin θ = எதிர்பக்கம் / கர்ணம்.
காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு அடுத்துள்ள பக்கம் டிவைட் பை கர்ணம். இப்போ நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் தான் தேவை இல்லையா? அப்போ நம்ம காஸ் தீட்டா ஃபார்முலா தான் யூஸ் பண்ணோம். டி டிவைடட் பை அடுத்துள்ள பக்கம் டிவைட் பை கர்ணம் இன்ட்டு காஸ் தீட்டா. அப்போ டி தான் வேணும். அப்போ டி இஸ் ஈக்குவல் டு எல் காஸ் தீட்டா. இதுவே அவங்க செங்குத்து தூரம் ஹெச்ஓடைய வேல்யூ கேட்டிருந்தாங்க அப்படின்னா அது எல் சைன் தீட்டாவாக இருந்திருக்கும். என்னவா இருந்திருக்கும்? எல் சைன் தீட்டாவாக இருந்திருக்கும். இது எல்லாருமே பேசிக் கிளாஸில் படிச்சிருப்பீங்க சின்ன கிளாஸில். ஸோ அதை வச்சு தான் இதை கண்டுபிடிக்கிறது. அவங்க கேட்டிருக்கிறது டிஓடைய ஃபார்முலா கேட்டிருக்காங்க. ஸோ எல் காஸ் தீட்டா இஸ் த ரைட் ஆன்சர்.